நம்ம வீட்டுக்குமே நம்ம தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டருங்க. தண்ணி மாற்றி விடுறது நார்மல் வால்வுக்கு சிரமமாக இருக்குதுங்க. நம்ம நார்மல் வால்வு என்னவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீல் வால்வுங்க. சிம்பிளான மெத்தேடில் வந்து மேலே வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணுறதுங்க. இருந்து வீட்டில் இருந்தே மொபைல் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமுக்கு தண்ணி மாறிக்குங்க ஆட்டோமேஷனாக. நாங்கள் என்ன நினச்சோங்கன்னா கண்ட்ரோலரில் நிறைய வரும், இதுக்கு இடம் நிறைய தேவைப்படும் நாங்கள் நினச்சோங்க. அப்புறங்க இது மாதிரி மொபைல் கண்ட்ரோலர் மூலிமா ஆப்பில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுறதானுங்க. இப்போ மானிட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மொபைலில் தான். இடி மின்னலுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்டார்டர் எதுவும் வரலைங்க. நாங்கள் போட்ட 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கை மேலே முழுசாக நாங்கள் நம்பிக்கை இருக்குது. வணக்கங்க, என் பேர் விவேக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற தோட்டம்னு பார்த்தீங்கன்னா குருமந்தூர் பக்கத்தில் இருக்கிற மோளபாளையத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம தோட்டம் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குமே நம்ம தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டருங்க. அப்போது வந்து அப்பாவும் நானும் தான் ஃபார்மிங் பண்ணுறேங்க. முழு நேரம் நாங்கள் விவசாயம். எந்த ஒரு தோட்டத்துக்கு போவோம், நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நாங்கள் தோட்டம் பண்ணுறேங்க. அப்பாவும் நானும் தான் இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேங்க. அப்போது அப்பா வெளியே போயிட்டாவோ இல்லை நாங்கள் வெளியே போயிட்டாவோ இந்த 3 தோட்டத்துக்கும் மாற்றி போய் தண்ணி மாற்றி விடுறது நார்மல் வால்வுக்கு சிரமமாக இருக்குதுங்க. சரி, இந்த வகையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கேட்கும்போது ரிலேட்டிவ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வால்வு இருக்குது, இது பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரி, எந்த கம்பெனி போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குற வகையிலைங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஸ்கை கைட்டோல் போட்டிருக்கிறோம், அதனால் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாருங்க. சரி, ஓகேன்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர சொல்லி பார்த்தேங்க. வால்வு கொண்டு வந்தாங்க, பார்த்தேங்க. வால்வு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வால்வு என்னவோ அதே பிவிசி வால்வு வால்வு எப்படி இருக்குமோ அதே தான் டைப். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வர வேண்டிய வேலையே இல்லைங்க. அங்கேருந்து வீட்டிலிருந்தே மொபைல் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமுக்கு தண்ணி மாறிக்குங்க ஆட்டோமேஷனாக. நீங்கள் 2 மணி நேரம் டைம் வச்சு விட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வால்வுக்கு மாறிட்டே இருக்குங்க. உங்களுக்கு 4 வால்வு மாட்டிக்கிறீங்க அப்படின்னா 4 வால்வு முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் மோட்ரு. இல்லை நம்மளுக்கு தண்ணி 4 வால்வு பாஞ்சதுக்கப்புறம் வேணும், மறுபடியும் ரொட்டேஷனாக பாயணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ரீஸ்டார்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி ரொட்டேஷனாக காடையாக பாஞ்சிட்டே இருக்குங்க. நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆஃப் ஆகும். நம்ம ஆரம்பித்த ஃபார்மிங் தான் குன்னத்தூர் போட்டுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷத்தில் எந்த வால்வு கம்ப்ளைண்ட்டோ ஸ்டார்டர் கம்ப்ளைண்ட்டோ எதுவும் வரலைங்க. அதனால் சரி அடுத்த ஃபார்மிங்க்கு 2 ஃபார்மிங்க்கு போட்டேங்க. பார்த்திங்கன்னா ஒரே மோட்டர் தானுங்க. ஒரு மோட்டருக்கு ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரோலரில் வால்வுக்கும் சரிங்க மோட்டருக்கு சரி ஒரே கண்ட்ரோலர் தான். நாங்கள் என்ன நினச்சோங்கன்னா கண்ட்ரோலரில் நிறைய வரும், இதுக்கு இடம் நிறைய தேவைப்படும் நாங்கள் நினச்சோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கையில் மாட்டிக்கிற கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஒரே பேனல் போர்டில் மோட்டர் ஆப்ரேட்டருக்கும் சரி வால்வ் ஆப்ரேட்டருக்கும் சரி ஒரே பேனலில் எல்லாமே உள்ள ஏ எல்லாமே வந்துருச்சுங்க. ஒரே கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்டர் இல்லைங்க, வால்வுக்குன்னு தனியாக வந்து கண்ட்ரோலர் இல்லைங்க. வால்வுக்கும் மோட்டருக்கு ஒரே கண்ட்ரோலர். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வால்வு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு வால்வுக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வால்வுக்கு ஒரு பேனல், சில பேருக்கு 10 பேனலுக்கு ஒரு வால்வுன்னு மாட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இதில் வந்து 100 வால்வாக இருந்தாலும் ஒரே பேனலில் மாட்டிக்கலாங்க. அப்புறங்க இது மாதிரி மொபைல் கண்ட்ரோலர் மூலிமா ஆப்பில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுறதானுங்க. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்பாவும் நானும் தான் ஆக்டிவேட்டில் வச்சுருக்கிறேங்க. எல்லாமே வால்வு எந்த வால்வு ஓடிட்டுருக்கு, எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குது, மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, மோட்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குது, அப்புறம் டைம் செட் பண்ணுறதுங்க, அப்புறம் அடுத்த வால்வுக்கு எத்தனை நிமிஷத்தில் மாறும், எல்லாமே மொபைல்லே பார்த்துக்கலாங்க. ப்ரெஷர் கேஜ் முதல் கொண்டு இந்த வால்வுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போகுது அப்படிங்கிற முதல் கொண்டு நம்ம மொபைலே பார்த்துக்கலாங்க. ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாஷும் இதுலேயே இருக்குங்க. நீங்கள் தோட்டமே போகாத ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ வாஷும் இதில் அதே பண்ணிக்கோங்க. இப்போ மானிட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மொபைலில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்தது போனது 2 ஃபேஸா 3 ஃபேஸா அப்படிங்கிறதுங்க. பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் மூலிமா ஆன் பண்ணிக்கிறோமா இல்லை மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது காட்டிடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் பவர் ஆஃப் ஆகி வந்தால் 1 ஃபேஸ் அதாவது 2 ஃபேஸ் கரண்ட் வந்திருக்கா இல்லை 3 ஃபேஸ் கரண்ட் வந்திருக்கா, ஒவ்வொரு லைன்லையும் எவ்வளோ சப்ளை இருக்குது அப்படிங்கிற மூலம் கொண்டு காட்டிடுங்க. இல்லை ஃபீஸ் போச்சுன்னா எந்த லைன் ஃபீஸ் போயிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக காட்டிடுங்க. வாங்க, அதாவது வந்து இதுக்கு மாட்டக்கூடிய ஆள் விருப்பம் இருக்குது, நான் அது இன்னும் பார்க்குறேன் நேரில் அப்படின்னா வாங்க, குன்னத்தூர் வாங்க, நம்ம இங்கே குருமந்தூர் தோட்டத்துலையும் வாங்க நாங்கள் நேரில் கூட்டிட்டு வந்து காட்டுறோம். நீங்களும் பாருங்கள், கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க நான் வந்து கோலத்தை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. நீங்கள் வால்வு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மாட்டலாங்க. எனக்கு தெரிஞ்சு லைஃப் ஸ்கை ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் செலவு இல்லை முழுசாக. இடி மின்னலுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்டார்டர் எதுவும் வரலைங்க. நாங்கள் போட்ட 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கை மேலே முழுசாக நாங்கள் நம்பிக்கை இருக்குது. முழுசாக அவங்க மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி தான். கூப்பிட்டு சொன்னோம்னா அப்போவே என்ன பண்ணணுமோ அது அங்கேருந்தே ரியாக்ட் பண்ணி விட்றாங்க, ஆக்டிவேட் பண்ணி விட்றாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த அலைச்சலோ டென்ஷனோ எதுவும் நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க.